ஏண்டி குடும்ப பொண்ணாடி குடிச்சிட்டு ஆடுற போடி. ராஜேஷ் என்ன பாத்து குடிச்சிட்டு வந்திருக்காப்பா? என்னது போடி உள்ள. ஏமா ஒரு பொம்பளை குடிக்கலாமா? ஒரு பொம்பளை குடிக்கலாமான்னு கேட்டேன். ஓ நீ அத கேட்டியா? நான் என்ன பண்ண நினைச்சேன், யாயா ஒரு ஆம்பளை குடிக்கலாம் சூதாடலாம், ஒரு பொம்பளை குடிக்கூடாது. ஒரு 100 அடிக்கிறியா ஜூனியரும் இல்லன்னு வச்சுக்கோ தம்மா துண்டு ஊருகா. நம்ம குடும்ப பேர் கெட்டு போச்சுன்னா உனக்கு கல்யாணமே நடக்குதுன்னு பாக்குறியா? கவலைப்படாத, நான் நடத்தி வைக்கிறேன். ஏண்டி குடிக்கலை? என் தங்கச்சி கல்யாணத்தை நீ நடத்துறியா? ஒரு சூதாடி, ஒரு அலங்காரி, ஒரு கடங்காரன், இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட நான் தூள பண்ணி வைப்பேன். என் நாம இப்படி அடிச்சுட்டார். பரவாயில்ல, நீயும் தான் தப்பு செய்ற, அதுக்காக நான் உன்னை அடிச்சிருவேன். எதுத்தா பேசுற? உன்னை துண்டு துண்டா வெட்டினா தாண்டி ஆத்த அடங்கும். அவளை வெட்டாம விட மாட்டேன். என்ன கேளுப்பா? அம்மா உள்ளவம்மா. அடி வாங்கடி உடனே. என்ன ஆச்சு? என்ன நெஸ்டால வெட்ட போறியா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை காய் தட்டுங்க. என் மச்சி என்ன பீஸ் பீஸா வெட்ட போறாரா? எத்தனை துண்டமா வெட்டினாருன்னு நீங்க எல்லாம் கோட்ல வந்து சாட்சி சொல்லணும். எல்லாம் உங்க எல்லாரையும் நான் வெட்டிடுவேன். இன்ஸ்பெக்டர் சார், என்ன காப்பாத்துங்க. என் புருஷன் என்ன கொலை பண்ண அருவாளோட வராரு. ஏண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டா பயந்துருவேன் நினைச்சியா? வாடி, நான் இன்னைக்கு கொலை பண்ண வர போறேன். ஏய் சாமி, விடுங்க விடுங்க விடுங்க. பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, பொண்டாட்டிய கொலை பண்ண வர்றீங்க. குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல, அவதான் குடிச்சிருக்கா. குடிச்சிட்டு தெருவையே கூட்டி அவமானப்படுத்திட்டா. பொம்பளைங்க குடிச்சாலே எனக்கு பிடிக்காது, அதுவும் என் பொண்டாட்டிய குடிச்சிருக்கா. அருவாளை கேள்வி, அவளை வெட்டாம விட மாட்டேன். இந்த நீ வீட்டுக்கு போ. அவன் கொஞ்ச நாள் மாமியார் விட்டு சாப்பாடு சாப்பிட்டான். சார், நான் ஒரு நிமிஷம் அவரோட பேசலாமா? என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் குடிக்கல. குடிச்ச மாதிரி நடிச்சேன். கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கடன் இல்லாம வாழணும்னு முடிவெடுத்தேன். முதல் நாளே அது கனவா போச்சு. இருக்கிறதுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்து திருப்திப்படணும்னு நினைச்சேன். எல்லாமே ஏமாத்தமா போச்சு. ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷன் வேலை செய்யற இடத்தையும் அவன் சம்பாத்தியத்தையும் சொல்லி பெருமைப்படுவா. நான் எதை சொல்லி பெருமைப்படுவேன்? வெளியே இருந்தா நீங்க சூதாடத்தான் போகணும், அது உங்களுக்கு நிர்பந்தம். அதை மீறினா ரவுடிகளால உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். இந்த நிலைமையில உங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்க இந்த ஜெயில தவிர வேற இடம் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம குடும்ப நன்மைக்காக நான் செஞ்சேன். அது ஏன்னு நீங்க ஜெயில இருந்து திரும்பி வரும்போது புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் குடும்பத்தை கவனிக்காதவங்க வீட்டுலாமா நடக்கும்? புருஷனை ஜெயில வச்சுட்டு நீ சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் மாமா. என் புருஷன் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக என் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க வாங்க சார். அப்பா பக்கத்துல வந்து பார்க்க சொல்றாங்க போல இருக்கு. வட வட போலாம்.
ஏன் சார், நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளை குளிக்கிறத இப்படி அப்பாவும் மகனுமா சேர்ந்து வேடிக்கை பாக்குறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? இவனை பார்க்க சொன்னதே நான் தாமா. தினமும் ஏ சர்டிபிகேட் இங்கிலீஷ் படத்துக்கு போக 10 ரூபாய் கேக்குறான். அந்த கவர்ச்சிய காசு இல்லாம இங்கேயே பார்த்து இல்லாம எழுதான். உங்க பொண்டாட்டிய பத்தி யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியா இருக்கிறவா புருஷ மனசை தான் அலைய விடணும். போறவங்க வரவங்க மனசையெல்லாம் அலைய விடலாமா? என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்களாம். நேர்ல அளவு கொடுக்க வெக்கப்படுவாங்களாம். ஆனா உன் மாமியாரு ரோட்ல நின்னுகிட்டு தையக்காரங்கிட்ட கால்ல இருந்து தோல் வரைக்கும் அளவு கொடுக்கறான். தெரியாம தான் கேக்குறேன். அவங்க புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னமா வந்தது? நான் அவங்க வீட்டு மருமக. உன்னை மருமகளாவை நடத்துறாங்க, ஆடு மாடா நடத்துறாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் வாடா. வாங்க அத்தை. பொம்பளைக்கு அடக்கம் வேணும், இல்லனா அதுவே சவ அடக்கமா போயிடும். என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனா உன் மாமியாரு என்னடா பசங்களா கையில தட்டை வச்சுக்கிட்டு அலறீங்க? எங்க அப்பா போயிட்டாருங்க. வெளியூர் போயிட்டாரா? இல்லங்க, செத்து போயிட்டாருங்க. ஐயோ, என் பணம் போச்சு. 500 ரூபாய் கணக்கு கொடுத்திருந்தே. அதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி குளிக்கிறத தினமும் பாக்குறோம்லப்பா. விடுப்பா. ஐயோ லோகநாதா, செத்ததுதான் செத்த. என் கடனை மட்டுமாவது கொடுத்துட்டு செத்து இருக்கலாமே ஐயா. கப்பன் செத்தது கூட நான் அழலையே. நான் உனக்கு கடனை கொடுத்துட்டு நான் இப்ப அழ வேண்டி இருக்கேன். பாலைய போடுறா. சரி நைனா, போட்டு தொலைக்கிறேன். 10 ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்க வேண்டாம். என்னது திடீர்னு ஈரன்? ஒருவேளை தூங்கும் போது ஒண்ணுக்கு போயிட்டானா? என்னது புறநாத்த அடிக்குது? ஏயா, நல்ல ஊதுபத்தியா வாங்கி வைக்க கூடாது, இந்த நாத்தம் அடிக்குதுயா. என்ன மாலை? ஓ, மாலை மரியாதையெல்லாம் போட்டு கடனை வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்கயா, நான் சாகிறதுக்கு முன்னால உங்க கடனை கொடுத்துட்டு தான் சாவேன். அப்ப இன்னும் நீங்க சாகலையா? நான் செத்து போனதா எந்த புறம்போக்கு பய சொன்னது? உங்க பிள்ளைங்க தான் சொல்லிச்சு. ஏய், இந்த பக்கம் வாங்கடா. அப்படி சொன்னீங்களாடா? ஆமாப்பா. அப்பா செத்துட்டாருன்னு உன் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பிச்சை கேட்டாங்களே. என்கிட்ட வந்து பணத்தை அடிக்கணும் 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டானுங்களே. ஏதோ சின்ன பசங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல குடும்பயா இது. சரி சரி, இப்ப செலவானது எடு. செலவா? என்ன செலவு? மாலை, தேங்காய், ஊதுபத்தி, பழம். யோ, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னா? போற வெளிய. நீடா இது தோத்தேரி. உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். என் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த குறையோட போக கூடாது. வீட்டுக்கு வெளியே என் செருப்பு இருக்கு, அடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிருங்க. நல்ல வேலை, அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். செருப்படியில இருந்து தப்பிச்சேன். ஏண்டா, நான் செத்து போயிட்டேன்னு பிச்சை எடுத்தீங்க? உங்களை குடிச்சிட்டு கொஞ்சம் அசந்தா செத்து போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்க உங்களை? மாமா நிறுத்துங்க மாமா. நீ மட்டும் ஊரெல்லாம் கடன் வாங்குற, நாங்க கடன் வாங்கி பழக வேண்டாமா? நீ செத்துட்டா நாங்களும் எப்படி பொழைக்கிறது? அதான் நாங்களும் ஊரை ஏமாத்தி பார்த்தோம். மாமா, என்ஜின் போற வழியில தான் ரயில் பெட்டிகளும் போகும். இல்லனா இந்த மாதிரி விபத்தை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். தயவு செஞ்சு இனிமேலாவது கடன் வாங்காம வாழ கத்துக்குங்க. வாங்க 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 வாங்க. பாருங்களா, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா நடிச்சிட்டீங்களே. இந்தாங்க சாக்லேட்.